அவர் பேசுகின்ற போது மல்லை சத்யான்னு சொல்லாம மாமல்லை சத்யான்னு சொல்றார். இங்கே என் தம்பி வைகோ வராத குறையை தம்பி சத்யா நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னு என் குறித்து பேசினார். அது என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பட்டயம் போல மனசில் இருக்கு. அதுக்கப்புறம் கூட அவர் நானும் எங்கள் தலைவர்லாம் போய் கடைசியாக அவரை சந்தித்தோம். அப்போது தான் தலைவர் கையை பிடிச்சிக்கிட்டு தளபதி அறிமுகப்படுத்தும் போது கூடவே இருப்பாங்க. அப்போ நானும் எங்கள் அண்ணன் டிஆர்எஸ் செங்குட்டுவன், அவைத்தலைவராக இருந்த அண்ணன் திருப்பூர் துரைசாமிலாம் போயிருந்தோம். அப்போது தலைவர் போயிருந்தோம். அப்புறம் சரி வந்துக்கிறாங்களான்ட்டு எங்களை 2 பேரும் 3 பேரை கூப்பிட்டாங்க மேலே. அப்போது அந்த மூக்கில் டியூப்லாம் போட்டுருக்கு. கொஞ்சம் அப்படியே இருக்கிற நேரம் ஷோபலா உட்காந்துருக்காரு. நான் மேலே போனதும் அண்ணன் தளபதி அவர்கள் என் கை பிடிச்சிட்டு அப்பா சத்யாப்பா சத்யாப்பா அப்படின்னாரு. எங்கள் தலைவர் போது மல்லை சத்யா வந்திருக்கிறார் அப்படின்றாங்க. கிட்ட போய் அவர் அப்படியே சிரிச்சுக்கிறார். அப்படி சிரித்தார். சிரித்த போது அவருக்கு புறக்க ஏற்படுது அந்த மூக்கில் இருக்கும்போது. நான் உடனே அதே அவ்வளோ பெரிய தலைவனை நம்ம இப்படி பார்க்குறோமேன்னு என்னால் முடியாமல் அவர் காலில் தொட்டு வணங்கிட்டு வெளியே வந்தேன். அந்த நினைவுகளை என் மனசுலேருந்து அகலலை அப்படியே. அந்தமாக நம்ம சந்திச்சிருக்கிறோம். நம்ம பாய்ஸ் கார்டனில் போய் சந்திச்சிருக்கிறோம். நடைப்பயணம் தலைவர் மாவட்டத்தில் ஒரு 12 நாள் நடந்தார். கோவளம்லேருந்து மரமேல்நகர் வரலாம். அப்போ மாமல்லபுரத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தோம். நிறைய வளைவுகள், ஆர்ச், கொடி எல்லாம் கட்டி பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தோம். அப்போ முதலமைச்சர் சிறுதாவூர் பங்களாவில் தங்கியிருக்காங்க. அப்போ என்ன அது இவ்வளோ பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணால் இல்லை வைக்க வராரு அப்படின்னு நிற்பாங்க. அப்போ அந்த அம்மா காலையில் தலைமைச் செயலகம் போயிட்டு எத்தனை மணிக்கு நாங்கள் லஞ்சுக்கு வருவோன்றது அது அந்த அம்மா லஞ்சுக்கு வராங்க. நாங்களும் உணவுக்கு எங்கள் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய கவுன்சிலராக இருந்த தம்பி சுரேஷ், பையனூர் சுரேஷ் அவங்க வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒரு கிலோமீட்டருக்கு முன்னே வரும்போது கான்வாய் வந்துச்சு. நாங்கள் நடைப்பயணத்தில் அப்படியே வந்துட்டுருக்குறோம். அப்புறம் போலீஸ் எங்களை வேறு பாதையில் அப்படி இருக்கும்போது எதிர்பார்க்காத நிலையில் சர்ன்னு எங்கள் தலைவர் பக்கத்தில் வண்டி நின்றுச்சு. அந்த அம்மாவுக்கு எந்த ஆயத்தமும் பண்ணல. அந்த அம்மா இறங்கி படிக்கலாம் வைக்கணும், கொடையெல்லாம் பிடிக்கணும், வெயில் அதிகம். எந்த ஆயத்தமும் இல்லை. டக்குன்னு அந்த அம்மா இறங்கிட்டாங்க. ஸ்வாய்க்கோ அப்படின்னாங்க. தலைவரும் கிட்ட போய் மேடம் இப்படி நல்லா இருக்கீங்களாடே? நல்லா இருக்குமா அப்படின்னு. அப்போது சொல்லும்போது எங்கே போகிறீங்க அப்படின்னு மாதிரி நடைபயணம் போகிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ராகிபிஷனை வலியுறுத்தி போகிறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கே சொன்னால் சத்யாமா அப்படின்னா சரிம்மா சத்யாவே அப்படின்னாங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இது இருக்குது. இல்லைம்மா இங்கே சாப்பாடு இருக்குது. சத்யா எங்கே சாப்பாடு ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அம்மா நம்ம ஒண்டி செயலாளர் சுரேஷ் வீட்டுக்கு போகிறோம்மா அப்படின்னோம். அப்போ சரி அப்படின்னா